தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 ஜனவரி மாசம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 7A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இது மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பாருங்க. சரியா? குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, இறங்கி அடிங்க. சரியா? சோம்பேறித்தனத்துல தூக்கி எறிங்க. டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, இறங்கி அடிங்க. இந்த எக்ஸாம்ல நான் பாத்துக்கிறேன் சார், பார்க்கலாம் சார், அப்படிலாம் இல்ல, அடிச்சே ஆகணும். 150 மேல எடுத்தே ஆகணும். நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும். சரியா? நீங்க பாஸ் ஆற வரைக்கும் நானும் ஓய போறது இல்ல. உங்களை பாஸ் பண்ண வைக்காம நான் ஓய போறது இல்ல. கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும். டயர்ட் ஆனாலும் பரவாயில்லங்க, 12 மணி நேரமா, 6 மணி நேரம், 4 மணி நேரம் அடிச்சு ஏறி அடிங்க. சரியா? அடுத்த 3 மாசம் ஏறி அடிங்க. தமிழ் 98, மேத்ஸ் 24, ஜிஎஸ் 65 ஏறி அடிங்க. சரியா? அப்படியே டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் क्वेश्चंस அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும். Indian Constitution does not define OBC but makes a reference identify the article. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அம்பேத்கர் எங்கேயுமே ஓபிசிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தல. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆர்டிகல்ல மறைமுகமா இருக்கு. அது எந்த ஆர்டிகல்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓபிசினா என்ன? ரிசர்வேஷன் தானே. அந்த இடஒதுக்கீடுங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது மறைமுகமா எந்த ஆர்டிகல்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆர்டிகல் 16(4). ஆர்டிகல் 16(4) தான் சேர்த்திருப்பாங்க இந்த ரிசர்வேஷன்ங்கிற வார்த்தையை. ஆக்சுவலா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அம்பேத்கர் எழுதிய உண்மையான அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல ஆர்டிகல் 16 எழுதியிருப்பார்ல அம்பேத்கர் கையில, அதுல (4) அம்பேத்கர்ல எழுதல. அதுல ரிசர்வேஷன் வார்த்தை எழுதல. அதாவது கான்ஸ்டிடியூஷன் புக் ஏற்றினதுக்கு அப்புறம் முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது எப்ப போட்டிருப்பாங்கன்னா 1951. கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதி முடிச்சதே 1950. சட்டத்திருத்தம் பண்ணது 1951. அடுத்த வருஷமே சட்டத்திருத்தம் பண்ணிருக்காங்க இந்தியால. சரியா? முதல் சட்டத்திருத்தம் 1951 நேரு பண்ணுவாரு. அந்த சட்டத்திருத்தத்துல ரிசர்வேஷன் வார்த்தையை வந்து ஆர்டிகல் 16 சேர்ப்பாரு. ரிசர்வேஷன் என்ன? ஓபிசி ரிசர்வேஷன் எல்லாம் ஒண்ணுதானே. ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு, ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டதுதான். சரியா? அப்ப ஆர்டிகல் 16 இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை வந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் புக்ல இல்ல, முதல் சட்டத்திருத்தத்துல நேரு சேர்ப்பாரு. ஞாபகம் வச்சுங்க. சரியா? சோ ஆன்சர் வந்து 16(4). நீங்க உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாம். சப்போஸ் இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட மத்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்க பார்த்து ஓரளவு யோசிச்சு அடிக்கலாம். கவனிங்க, ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழித்தல். தீண்டாமை ஒழித்தலுக்கும் தீண்டாமையை ஒழிக்கிறதுங்கிறது வேற விஷயம். ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷன்ங்கிறது இடஒதுக்கீடு, கல்வி சார்ந்த இடஒதுக்கீடு வேற விஷயம். இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல. சரியா? தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. பிசிஆர் சட்டம் இருக்கு, நிறைய சட்டங்கள் இருக்கு. இது வந்து ஆன்சரா இருக்காதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது? பட்டங்களை துறத்தல். பட்டங்களை துறக்கிறதுக்கு ரிசர்வேஷன் சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்ல. சரியா? சோ ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை ஒழித்தல், ஆர்டிகல் 18 வந்து பட்டங்களை துறத்தல், சம்மந்தம் இல்ல. ஆர்டிகல் 344 என்ன சொல்லுதுன்னா அலுவலக மொழி. நீங்க ஆர்டிகல் 340 மேல போயிட்டீங்கனாலே ரிசர்வேஷன் வார்த்தைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். 340 கடந்து போனீங்கனாலே. சரியா? இந்த எஸ்சி எஸ்சிக்கு வந்து 341, 342 அவ்வளவுதான். அதை தாண்டி போயிட்டீங்கனாலே எங்கேயும் வந்து ரிசர்வேஷன் வார்த்தைக்கான ஆர்டிகல்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. 344 வந்து அலுவலக மொழியை பத்தி பேசியிருப்பாங்க, அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி பேசியிருப்பாங்க. சோ அதுவும் கண்டிப்பா ஆன்சரா இருக்காது. அப்ப விட்டுட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 16(4), 16(4). சரியா? 16(4). அது இந்த ஓபிசி வந்து இந்தியால வந்து ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு இருக்குங்க. இன்னைக்கு டேட்ல ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு இருக்கு இந்தியால, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல, மத்திய அரசாங்க வேலையில. அதை நிறைவேற்றினது யாருன்னா விபி சிங் கவர்மெண்ட். 1990 விபி சிங் கவர்மெண்ட் தான் வந்து ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுப்பாரு. அது மிகப்பெரிய சர்ச்சை ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து விபி சிங் கவர்மெண்ட் தான். ஓபிசிக்கு 27%. எந்த ஆணையம் பரிந்துரைப்படி 27% விபி சிங் கொடுப்பாருன்னா மண்டல் ஆணையம் பரிந்துரைப்படி. மண்டல் ஆணையம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. மொராஜி தேசாய் கவர்மெண்ட் அப்ப எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆணையம் பரிந்துரைப்படி தான் விபி சிங் வந்து 27% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுவார். சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதையும். ரெண்டாவது கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஆர்டிகல் 16 வந்து ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்லலையே, மறந்துட்டேனே. ஞாபகம் வச்சுங்க. ஜாதி, இனம், மதம், பிறப்பிடம், பாலினம் இந்த 5ஐயும் காரணம் காட்டி வேலை வாய்ப்பில் பாகுபாடு பார்க்க கூடாது. prohibition of employment on grounds of race, religion, caste, creed, place of birth, sex. இது 5 வச்சு வேலை வாய்ப்பில் பாகுபாடு பார்க்க கூடாது. அது ஆர்டிகல் 16.
ஆர்டிகல் 17 என்ன தீண்டாமை ஒழித்தல், ஆர்டிகல் 18 என்ன பட்டங்களை துரத்தல், ஆர்டிகல் 344 என்ன அலுவலக மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், அதாவது அபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டிகல் 344. எந்த கவர்மெண்ட் வந்து எந்த பிரதமர் வந்து ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்தாரு? விபி சிங் கவர்மெண்ட். எந்த ஆணையம் பரிந்துரைப்படி? மண்டல் ஆணையம் பரிந்துரைப்படி. நிதியமைச்சகத்துக்கு செலவினத்துறையானது எதை ஏற்படுவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது. The Finance Ministry through its office issued detailed guidelines to states for the construction of what ன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது இதோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஆக்சுவலா 2023 பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பாங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலன்னு வச்சுக்குவோம், உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியலன்னு வச்சுக்குவோம். இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுவோமானா? இந்த மாதிரி கேள்வி எக்ஸாம்ல வந்தா ஆன்சர் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாம் தெரியுமா? எப்படி உங்க ஓஎம்ஆர்ல கரெக்டான ஆன்சரை வச்சு அந்த ஓஎம்ஆர் மிஷின்ல உங்களுக்கு டிக் வாங்க வைக்கிட்டா? நான் இப்ப டிக் வாங்க வைக்கிட்டா வாங்க. இங்க நிதி அமைச்சகம்னு ஒரு வார்த்தை இருக்கா? யாரு? பினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. நிதி அமைச்சர், இப்ப நீங்க தான் நிதி அமைச்சர்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் பினான்ஸ் மினிஸ்டர். இப்போ உங்க கையில நிதி சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்க கையில இருக்கு, அதை சார்ந்த திட்டங்கள் வெளியிடுறதுக்கு உங்கள்ட்ட பவர் இருக்கு, அப்படி வச்சுக்கோங்க. சரியா? நீங்க இப்ப நிதி அமைச்சர், ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் நீங்க வந்து அனுமதி கொடுப்பீங்களா, இல்ல அதுக்கு பரிந்துரை கொடுப்பீங்களா? இந்தியால விளையாட்டு துறைக்கு தனி அமைச்சகமே இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் சொல்லிட்டு தனி அமைச்சகமே இருக்கு. நீங்க நிதி அமைச்சர். அப்ப அவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏப்பா என் துறையில என்ன நீ தலையிடுற, தூக்கிடலாமா? ரைட். ரெண்டாவது ஆப்ஷன் அப்படியே வைங்க. ஆராய்ச்சி மையம், ஆராய்ச்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது, அறிவியல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டது. அது நீங்க நிதி அமைச்சர், உங்களுக்கு ஆராய்ச்சி மையத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன, வாய்ப்பே இல்லை. திறன் வளர்ச்சி மையம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம் சொல்லிட்டு ஒன்று தனியா இருக்கே. அப்ப அவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா, ஏன்பா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன் கண்ட்ரோல் இருக்கு, நீ என்ன நிதி அமைச்சர், ஏது நீ போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல. சரியா? இது என்னதான் பட்ஜெட்ல சொன்னா கூட பினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வார்த்தை குறிப்பிடுறாங்க, அதை வச்சு சொல்றேன். அப்ப நீங்க இது எல்லாத்தையும் தூக்கிட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு தாங்க, ஒரே ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கூட விடுங்க, தமிழ்ல பாருங்க, வணிகம். முடிஞ்சா? வணிகம்னாலே என்ன? பணமா? பணம்னாலே என்ன? நிதியா? நிதினாலே என்ன? நிதி அமைச்சரா? நிதி அமைச்சர்னாலே என்ன? நிதி அமைச்சகமா? முடிஞ்சு போச்சா? இந்த வார்த்தையும் ரெண்டும் ஈக்குவலா? அவ்வளவுதான் ஆன்சர். ரெண்டாவது ஆப்ஷன் ஆன்சர். யூனிட்டி மால், அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். எல்லாம் இப்ப மதுரைனா மதுரை மல்லி, அது மாதிரி வந்து திருநெல்வேலி அல்வான்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பத்துறோம்ல, அது மாதிரி யூனிட்டி மால்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களும் அமைங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு ப்ராடக்ட்டை ஃபேமஸ் பண்ணுங்க, புவிசா குறியீடு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, புவிசா குறியீடு வழங்குவதற்கு ஏதாவது திட்டம் மேற்கொள்ளுங்க எல்லா மாநிலங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சரியா? படிக்காமையே ஆப்ஷன் பி அடிக்கணும். சரியா? அதான் அங்கதான் உங்க ஸ்கில் இருக்கு. அடுத்து, தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மக்கள் போர்ட்டல் இன் தமிழ்நாடு? மக்கள் போர்ட்டல். சரியா? மக்கள் போர்ட்டல், மக்கள் நம்பர், இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில் நியூஸ் பேப்பர்ல. சப்போஸ் இது படிக்கலன்னு வச்சுக்கோ, இதுவும் படிக்கலன்னு வச்சுக்கோ. சரியா? நல்லா பாருங்க, வாத்தியம் நல்லா பாருங்க. மக்கள் போர்ட்டல் வாத்தியம் மட்டும் நல்லா பாருங்க. சரியா? இது ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். என்ன இந்த 2024 இன்னைக்கு டேட்ல டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட் எப்படி இருக்காங்க பார்த்தா தானே நம்மளால ஈஸியா அடிக்க முடியும். ஆல்டர்னேட்டிவ் ஆதார், ஆதாருக்கு மாற்றுங்கிறாங்க பாருங்க. ஏதாவது மாநிலம் ஆதார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, ஏதாவது மாநிலம் அதை எதிர்த்து பண்ண முடியுமா? ஆதார் மாறியேங்கிறது வேற, அதாவது சிமிலர் டு ஆதார் வேற, ஆதார் போலவே அப்படிங்கிறது வேற. ஆதாருக்கு மாற்று, ஆதார்லாம் வேணாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? மக்கள் போர்ட்டல், ஆதார் யாரும் யூஸ் பண்ணாங்க, ஆதார் அட்டையை தூக்கி நீங்க வெள்ள குப்பையில போடுங்க, மக்கள் போர்ட்டல் சொல்ல முடியுமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்காதுல்ல. சொன்னா என்ன ஆகும்? அப்படி கவர்மெண்டாவே யோசிங்க, கவர்மெண்டாவே மாறுங்க. அரசு ஊழியர்களின் விவரங்களை மின்னணு முறையில் பராமரித்தல். இங்க பாருங்க, இங்க மக்கள் அப்படின்னு வார்த்தை இருக்கு. மக்கள் போர்ட்டல், மக்களோட தளம்னு அர்த்தம். அங்க அரசு ஊழியர்களின் விவரங்கள் என்ன, அதை வச்சு என்ன செய்ய போறோம்? அரசு ஊழியர்களும் மக்கள் தான், ஆனா இங்க பொதுமக்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்ப பி ஆப்ஷன் தூக்குங்க. மாநில அளவிலான முழுமையான குடியிருப்பு தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல், என்பிஆருக்கு மாற்று. சரியா? மேனேஜ் கம்ப்ளீட் ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட் டேட்டா. இங்க வாங்க, ரெசிடென்ட் டேட்டா இன் டிஜிட்டல் ஃபார்ம். டிஜிட்டல்ங்கிற வார்த்தைக்கு போர்ட்டல் கரெக்டா இருக்கா? ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட்ங்கிற வார்த்தைக்கு மக்கள் கரெக்டா இருக்கா? மேட்ச் தி ஃபாலோவிங், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சினானிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ், சினானிம்ஸ் கரெக்டா போகுது ஆனர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனர். சி ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர் ஆனர். என்பிஆருக்கு மாற்று. என்பிஆர்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி. நேஷனல் பாப்புலேஷன் என்பிஆர்னா மக்கள் தொகை. பாப்புலேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. சரியா?
பாப்புலேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட என்பிஆருக்கு மாற்ற விட ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அது என்பிஆர் வந்து இன்னைக்கு டேட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுது நேஷனல் பாப்புலேஷன் சொல்லிட்டு. என்னல நேஷனல்ங்கிற வார்த்தை இருக்கு. நேஷனல்ங்கிற வார்த்தை இருந்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு மாற்ற செய்ய முடியுமா? அப்படியும் அதையும் தூக்கிடலாம். அடுத்து வாங்க. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன. இன் இந்தியா தி ஹிமாலயாஸ் ஆர் டிவைடட் இன்டு ஹவு many ranges? 3 இணைகள்ங்க. 3 parallel. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதா இந்தியா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா? இது வந்து அதாவது ஹிமத்ரின்னு சொல்லுவாங்க, அது கீழே ஹிமாச்சல்னு சொல்லுவாங்க, அது கீழே சிவாலிக்னு சொல்லுவாங்க. இதான் 3 அடுக்கு, 3 இணைகளா வந்து இமயமலையை பிரிச்சிருக்காங்க. 3 அடுக்கா இமயமலையை பிரிச்சிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, இதுக்கு பேர் டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் பேர் இமயமலைங்குவாங்க, இதுக்கு பேர் கிழக்கு இமயமலைங்குவாங்க. அப்ப இமயமலையை இப்படி 3ஆ பிரிச்சிருக்காங்க, நடுவுல இருக்கக்கூடிய இமயமலையை இப்படி 3ஆ பிரிச்சிருக்காங்க. இது புரியுதா? ஸ்கூல் புக்ல இருக்கும். இதுக்கு பேர் டிரான்ஸ் இமயமலை. காஷ்மீர் பகுதியில் அமைஞ்சிருக்குல இந்த காரகோரம், லடாக் போன்ற மலைத்தொடர்கள் இங்கதான் காணப்படுது. இதுக்கு பேர் டிரான்ஸ் இமயமலை. சரியா? இந்த நடுவுல இருக்குல்ல, அதாவது நேபாள், இந்தியா, அதுக்கப்புறம் உள்ள இதுக்கு பேர் மெயின் இமயமலை, முக்கிய இமயமலை, அதாவது மெயினான இமயமலை. ஹிமாலயாஸ் தான் இதை சொல்லணும். இதுக்கு பேர் கிழக்கு இமயமலை, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் அமைஞ்சிருக்கும். இவங்க இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஹிமாலயாஸ் அதாவது இந்த மெயின் இமயமலையை எத்தனையா பிரிச்சிருக்காங்க கேட்கறாங்க. அதுவே 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பகுதியை வச்சு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஹிமத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். பெரிய இமயமலை, மத்திய இமயமலை, சிறிய இமயமலை. இதுல மவுண்ட் எவரெஸ்ட் எங்க தெரியுமா இருக்கு? ஹிமத்ரியில இருக்கு, பெரிய இமயமலையில இருக்கு மவுண்ட் எவரெஸ்ட். கஞ்சன்ஜங்காவும் அங்கதான் இருக்கு. கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. அதையும் கூடுதலா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ 3 parallel is the answer. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார்? சரியா? Who represented the Women's Organization of India at the second roundtable conference in 1931? 1931 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் 1931 காந்தி போய் பங்கேற்றாரு, காங்கிரஸ் பங்கேற்றுச்சு. கூடவே யார் போனான்னு கேட்கிற மாதிரி தானே அர்த்தம். அது பெண்கள் சபை கூடவே யார் போனான்னு கேட்கிற மாதிரி அப்படிதானே பார்க்கணும் இந்த கேள்விய. அப்ப அந்த காலத்துக்கே யோசிங்க, அந்த காலத்துல யார் ஃபேமஸ்? சட்டமறுப்பு இயக்கம் அப்பயும் இல்ல எல்லாம் அந்த காலத்துல யார் ஃபேமஸ்? காங்கிரஸ்ல யார் ஃபேமஸ்? அதை மட்டும் யோசிங்க. சரியா? விஜயலட்சுமி பண்டிட் அதெல்லாம் அவங்க அப்புறம் தான், நேருவோட சிஸ்டர், அதெல்லாம் அப்புறம் தான். விஜயலட்சுமி பண்டிட்ல சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பேருங்கிறதே தெரிய ஆரம்பிச்சது. சரியா? அன்னி பெசன்ட்லாம் காந்தி எப்ப இந்தியாவுக்கு வந்தாரோ, காந்தி எப்போ ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சாரோ அப்பவே பெட்டி கட்டியை கிளப்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னி பெசன்ட். சரியா? அன்னி பெசன்ட் ஆன்சர் இல்ல. இன்ஃபேக்ட் பண்ணா காந்தி, அன்னி பெசன்ட் காந்தியை பிடிக்காது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. மீதி 2 ஆப்ஷன் தான், சரோஜினி அம்மையாரும் முத்துலட்சுமி ரெட்டியும். நல்லா புரியுங்க, இந்த 2 பேர்ல காந்தி கூட காங்கிரஸ் சார்பா சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பெண்மணி, முக்கிய பெண்மணி யாரு? சும்மா எங்கேயா கேள்விப்பட்டதை வச்சு நீங்களே அடிக்கலாம்ல. எடுத்துக்காட்டு, சரோஜினி அம்மையார் முதல் இந்திய பெண்மணியா காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்ற முதல் இந்திய பெண்மணியா 1924 காங்கிரஸ் மாநாட்டில் சரோஜினி அம்மையார். சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்றாங்களா? உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றாங்களா? சரோஜினி அம்மையார். கட்டா முத்துலட்சுமி ரெட்டி வந்து அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த 1931 அவ்வே இல்லைன்னு ஒன்று கட்டுறதுல பிஸியா இருந்திருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையார். பெண்கள் இந்திய அமைப்பு, உமன்ஸ் இந்தியா ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, அதுல வேணா இவங்க வந்து உறுப்பினரா இருந்தாங்க. ஆனா 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தி கூட போற அளவுக்கு செல்வாக்கு சரோஜினி அம்மையாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த கேள்வி படிக்கலாம் கூட நீங்க சரோஜினி அம்மையார் அடிக்கணும். இருந்தாலும் இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா தான். சரியா? ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான். 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார்? ரொம்ப ஈஸியான கேள்வி. பென்னி குயிக். இப்ப திமுக கவர்மெண்ட் பென்னி குயிக் ஒரு சிலை வச்சாங்க அங்க யூகேல, அவங்க நாட்டுல. சரியா? பென்னி குயிக் நல்லவர் தான். இந்த பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சதுல இந்த பென்னி குயிக் ஓரளவு நல்லவர். இந்த ஏஓ ஹியூம் ஓகே பரவாயில்ல, நல்லவர்னு சொல்லலாம். சரியா? ஏஓ ஹியூம், இந்த பென்னி குயிக் இவங்களாம் ஓகே. ரிப்பன் இவங்களாம் ஓகே. ரொம்ப கொடூரமான ஆளு பிரிட்டிஷ் அரசாங்கத்துல யாருன்னா இந்த கட்சன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, கட்சன். அப்புறம் டல்லோசியை பிடிங்க, கட்சனை பிடிங்க. இந்த கான்வாலிஸ் ஒருத்தர் இருக்கான், அவனையும் பிடிங்க. இவங்க எல்லாத்தையும் லாடுன்னு கூப்பிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. சரியா? பென்னி குயிக் இஸ் ஆன்சர். என்ன 1895 ஆண்டுல தான் இதை கட்டி முடிக்கிறார் முல்லை பெரியார் அணை. சரியா? பழமையான அணை அந்த முல்லை பெரியார் அணை. இந்த 1895 இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. வெல்பி ஆணையம் ஒரு ஆணையம் போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ்.
1895 வெல்பி ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா அந்த டைம்ல காங்கிரஸ் பிரிட்டிஷ் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும். ஏப்பா வேஸ்டா செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்களோட வரி பணத்தை வாங்கி வேஸ்டா செலவு செஞ்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும். யார்? மிதவாதிகள். அது வேஸ்டா தான் செலவாகுதா, எதெல்லாம் வேஸ்ட் ஆகுது நான் கொஞ்சம் செக் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையத்தை போடுவாங்க 1895. சோ வெல்பி ஆணையம் எந்த வருஷம் போடப்பட்டதுன்னா 1895. எதுக்காக போடப்பட்டதுன்னா வீண் செலவுகளை தடுப்பதற்கு. பின்வருவற்றுள் ஏக் பாரத் சிஸ்தா பாரத் திட்டம் பற்றிய கூற்றில் சரியானது எது? ஓகே, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இல்ல, இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கேள்வி. ஏக் பாரத் சிஸ்தா பாரத்ங்கிறது 2015 கொண்டு வந்த ஒரு திட்டம். இப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோ. இந்த கேள்வியை இப்ப படிக்க போறோம். 3 லைன் பார்த்து ஐயோ கரண்ட் அஃபேர்ஸே படிக்கல, இல்ல 3 லைன் கேட்டாங்களே போச்சுடா அப்பெல்லாம் ஆகாதீங்க. அதெல்லாம் இல்ல, அடிங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, கவர்மெண்டா யோசிங்க. ஏக் பாரத்னா என்ன? ஒரே பாரத்னு அர்த்தம். ஸ்ரேஷ்டா பாரத்னா என்னன்னு தெரியல கூட வச்சுக்குவோம். ஏக்னா ஒண்ணும் தெரியும்ல, ஹிந்தியில ஏக்னா ஒண்ணும் தெரியும்ல, ஒரே பாரத் அதானே, ஒரே பாரத் அதானே, ரைட். ஓகே ஓகே, 3வது மட்டும் படிங்களே. மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல். எனக்கு தெரிஞ்சு பாஜக அரசாங்கம் என்ன, இந்தியா தான் எல்லாருமே ஜெய் இந்தியா, மேக் இன் இந்தியா, என்ன இந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிருக்க பார்த்தா மற்ற நாடுகள்கிட்ட எல்லாம் எழுப்பு கேட்காம ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அரசாங்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கறாங்க பாஜக அரசாங்கம். வேற நாடுகள்கிட்ட எழுப்பு கேட்கறத ஒரு ஸ்கீமா வெளியிடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு 3வது இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, 3வது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கிட்டா பியும் டியும் போயிடுமா? பியும் டியும் போயிடுமா? ஒரு திட்டத்துக்கு என்ன வேற நாடுகள் எழுப்பி கேட்கறது ஒரு திட்டமா? பியும் டியும் போயிடுமா? ஏவும் சியும் இருக்கா? இப்ப ஒன்னே ஒண்ணு கவனிங்க, ஒன்னே ஒண்ணு, ஒரே பாரத். ஒரே பாரத்னா என்ன? எல்லா மாநிலங்களும் ஒண்ணுன்னு அர்த்தமா? யூனிட்டின்னு அர்த்தமா? இங்க கவனிங்க. The objective was to celebrate the unity and diversity of our nation. இருக்கலாம்ல? இங்க ஏக் பாரத்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்க பி ஆப்ஷன்ல பன்முகத்தன்மை ஒற்றுமைன்னு வார்த்தை இருக்கு. ஒரே பாரத்னா என்ன? எல்லாம் ஒற்றுமை இருந்தாலே ஒரே பாரத் தானே அர்த்தம். அப்ப 2 இருக்கலாம், 3 இருக்க கூடாது. 3 இல்லனா இதுவும் போய்டுமா? 2 இருக்குனா சி ஆப்ஷனா? சி ஆப்ஷன் தான் ஆன்சர். சி ஆப்ஷன் தான் ஆன்சர். அது இல்லாம சியா ஏவானு குழப்பம் வந்துச்சுன்னா சி தான் எப்படி 2 வந்துடும். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் அப்ப அறிவிச்சிருக்காரு பாங்க. ஏன் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் அப்ப ஏக் பாரத் எல்லாம் ஒற்றுமையாக்கலாம்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க? ஏன்னா பட்டேல் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காலத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஹைதராபாத் சேர மாட்டேனாங்க இந்தியா கூட, இந்த ஜுனாகான் சேர மாட்டேனாங்க இந்தியா கூட, இந்த காஷ்மீர் ஹரிசிங் மன்னர் சேர மாட்டேனாங்க. அப்ப பட்டேல் தான் நிறைய ஸ்ட்ராட்டஜியை பண்ணி இந்த குறுநிலை இடங்கள்லாம் சேர்க்க வச்சாரு இந்தியாவோட. அதனால யூனிட்டி, ஃபாதர் ஆஃப் யூனிட்டி கூட சொல்லலாம். அதனால தான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்றாங்க, ஒற்றுமையின் சிகரம்ங்கிறாங்க அந்த பட்டேல் சிலைய. சரியா? ஒற்றுமையின் சிலைங்கிறாங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிங்கிறாங்க. இந்த பட்டேல் சிலை இருக்குல்ல நர்மதா நதி ஓரத்துல, அத. ஆன்சர் ஆப்ஷன் 1 and 2 சி. எந்த முகலாய இளவரசின் படத்தொகுப்பு இன்று லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது? சரியா? தாராசுகோ இஸ் தி ஆன்சர். தாராசுகோ. தாராசுகோ யாருன்னா ஷாஜகானோட பையன். சரியா? அவுரங்கசீப்புக்கும் இந்த நபருக்கும் போட்டி வந்திருக்கும். அப்ப அந்த அவுரங்கசீப் வந்து ஒரு 4 பேரை அமுச்சு விட்டு நடுரோட்ல வச்சு என்ன கண்ட தூரமா வெட்டி விடுவாப்ல. என்ன யாரு அப்படின்னா தாராசுகோ. அவுரங்கசீப் ஆட்சியை பிடிச்சிருவாரு. ஏன்னா சோ தாராசுகோட சிலையை தான் அந்த லைப்ரரி, இந்தியன் ஆபீஸ் லண்டன்ல லைப்ரரியில வச்சிருக்காங்க. இவரோட சிலையை தான் வச்சிருக்காங்க. சரியா? அசாம் ஷா யாருன்னு தெரியுதுல? அசாம் ஷா அவுரங்கசீப்போட பையன். அவுரங்கசீப்போட பையன் தான் அசாம் ஷா. சரியா? இந்த பிபிகா மக்பாரான்னு ஒன்று இருக்குங்க. பிபிகா மக்பாரா 7th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பிபிகா மக்பாரா. சரியா? இது வந்து என்னன்னா இந்த இவர் இருக்கல அசாம் ஷாவோட அம்மா நினைவா தாஜ்மஹால் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாரு மகாராஷ்டிரால, அவுரங்காபாத்ல கட்டியிருப்பாரு. மகாராஷ்டிரா அவுரங்காபாத்ல தாஜ்மஹால் மாலையே பிபிகா மக்பாராங்க கட்டுவாரு. யார் அப்படின்னா அசாம் ஷா. இது 7th ஸ்கூல் புக்ல கட்டடக்கலையில இருக்கு. சரியா? அசாம் ஷா ஞாபகம் வச்சுங்க, கட்டடக்கலையில இருக்கு. பிபிகா மக்பாரா கட்டினவரு. இந்த பகதூர் ஷா ஜாஃபர் யாருன்னு தெரியுதா? பகதூர் ஷா ஜாஃபர் 2ஆம் பகதூர் ஷா, பகதூர் ஷா 2 இவர்தான் 2ஆம் பகதூர் ஷா. இந்த கடைசியில 1857 சிப்பாய் கலகம் வந்துச்சுல, அப்ப டெல்லியை போய் கைப்பற்றுறேன்னு சொல்லிட்டு போய் கைப்பற்றினார்ல, அது இவர்தான். கைப்பற்றினாரா சார்? இல்ல. அதுக்கப்புறம் ஜான் நிக்கோல்சன் ஒரு பிரிட்டிஷ் வந்து இவரை தூக்கி போய் ரங்கூன்ல போய் ஜெயில போட்டாங்க 1857 சிப்பாய் கழகத்துல. ஜான் நிக்கோல்சன் ஒரு பிரிட்டிஷ் நபரு பகதூர் ஷா 2 வந்து டெல்லியில இருந்து பதவி இறக்கி அவரை ரங்கூன் கொண்டு போய் அங்க ஜெயில அடைச்சிட்டாங்க. அங்கேயே இறந்து போயிட்டாரு இவரு. சரியா?
பகதூர் ஷா ஜாஃபர். இவரோட பையன் தான் ஜாவன் பக்த். இந்த ரெண்டு பேரும் அப்பா பையன். இந்த ரெண்டு பேரும் அப்பா பையன், ஞாபகம் வச்சுங்க. சரியா? ரைட். கீழ்கண்டவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சரியா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம சேனல்ல இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பஞ்சாயத்துக்கான குழுக்கள். சரியா? அசோக் மெஹ்தா கமிட்டி வந்துடும் ஃபர்ஸ்ட் 1977. 1977 இது ஃபர்ஸ்ட் வந்துடும். ஜிவிகே ராவ் கமிட்டி அடுத்த செகண்ட் வந்து, சாரி ஒரு நிமிஷம் பல்வந்த் ராய் மேத்தா இருக்கா? ரைட், சாரி ஒரு நிமிஷம். பல்வந்த் ராய் மேத்தா ஃபர்ஸ்ட் வந்துடும். 1950களில் போட்டிருப்பாங்க. சரியா? 1956 1957 போட்டிருப்பாங்க. அசோக் மெஹ்தா கமிட்டி அடுத்து வந்துடும். 1977 போட்டிருப்பாங்க. ஜிவிகே ராவ் கமிட்டி அடுத்து வந்துடும். எல்எம் சிங்வி கமிட்டி அதுக்கு அடுத்து வரும். சரியா? பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, ஜிவிகே ராவ், எல்எம் சிங்வி. ஸோ 4123 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 4123 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இந்த ஜிவிகே ராவும் எல்எம் சிங்வி கமிட்டி வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல போடப்பட்டது. இது 1985 போட்டிருப்பாங்க. இது 1986 வாக்குல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ 4123. அந்த பஞ்சாயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரனியல். தே ஹேவ் வாட்டர் த்ரூ அவுட் தி இயர். வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன. ரெண்டுமே சரிதா? கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கான சரியானது இல்லைங்கிறாங்களா? டி ஆப்ஷன் வராது எப்படியும், ஏன்னா சரியானது இல்லைங்கிறாங்க. கூற்று தவறு சி ஆப்ஷனும் வராது, ஏன்னா கூற்று கட்டுதான். வட இந்திய நதிகள்லாம் வந்து ஆறுகள் வற்றாத நதி தான். ஏன்னா எல்லாம் இமயமலையில இருந்து வருதுல. பிரம்மபுத்திரா, கங்கை எல்லாமே எங்க இருந்து வருது? சிந்து நதி எல்லாமே இமயமலையில இருந்து வருது, பனிமலைகள் இருந்து வருது. அதனால வந்து எப்பவுமே தண்ணி வத்தாது. அந்த ஆறுகள்ல எப்பவுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும். 24/7 வருஷம் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கும். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். சோ கூற்று மற்றும் காரணம் சரி. பி ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். வட இந்திய நதிகளுக்கு எடுத்துக்காட்டு நிறைய நதிகள் இருக்கு. அதாவது சிந்து நதி, பிரம்மபுத்திரா நதி, கங்கை நதி. சிந்து நதியோட துணை நதின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சட்லஜ் நதி, ராவி நதி, செனாப், ஜீலம், சட்லஜ், ராவி, இது எல்லாமே வந்து சிந்து நதியோட துணை நதிகள். சரியா? பியாஸ் இது எல்லாமே பியாஸ். 5 நதிகள் மொத்தம், 5 துணை நதிகள். சிந்து நதிக்கு 5 துணை நதிகள். சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எதுன்னு கேட்டாங்கன்னா செனாப் நதி. சரியா? செனாப் நதி. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்ய குழு எது? இது நானே சொல்லியிருப்பேன். நீதித்துறை, நியாய பஞ்சாயத்து, இது மாதிரிலாம் அமைக்கணும்னு சொன்ன குழு எதுனா எல்எம் சிங்வி குழு. சரியா? நியாய பஞ்சாயத்து, நீதித்துறை சார்ந்த தீர்ப்பாயங்கள் அமைங்க, நீதியை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை எல்எம் சிங்வி குழு தான் சொல்லும். பல்வந்த் ராய் மேத்தா குழு தாண்டி, அசோக் மேத்தா குழுவை தாண்டி இந்த எல்எம் சிங்வி குழு தான் வந்து நியாய பஞ்சாயத்து அமைங்க, நீதித்துறையை நிலைநாட்டுங்கன்னு சொல்லி சொல்லும். சரியா? எல்எம் சிங்வி குழு. அதே மாதிரி நான் போன வீடியோல ஒன்று சொல்லியிருப்பேன். போன வீடியோனா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்தியாவிலே பஞ்சாயத்துக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன முதல் குழு அசோக் மேத்தான்னு சொல்லியிருப்பேன். அது அசோக் மேத்தா இல்ல, எல்எம் சிங்வி தான். சரியா? அபிஷியலா பாத்தீங்கன்னா எல்எம் சிங்வி தான் ஆன்சர். ஆனா நீங்க சில ரியல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அபிஷியல் வெப்சைட் எடுத்து பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதனால கேள்வி கேட்டாங்கன்னா எல்எம் சிங்வின்னு அடிச்சிருங்க. இந்தியாவிலே பஞ்சாயத்து ராஜை வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை சொன்ன குழு எல்எம் சிங்வி குழு. புரியுற மாதிரி சொல்லணும்னா கோபாலகிருஷ்ண கோகலாவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யார்? சரி, ஓகே. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்குவோம். இப்ப சரியா? தெரியலன்னு வச்சுக்குவோம். ஜவஹர்லால் நேரு தூக்கிடலாமா? ஏன்னா ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் தான் வந்தார். கோகலேவோட சமகாலத்துலலாம் ஜவஹர்லால் நேரு ஃபேமஸ் இல்லை. சரியா? அதனால அவரை தூக்கிடுங்க. லாலா லஜ்பத் ராயும் ஜி.கே. கோகலையும் பெரிய அளவில் பேசிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் தூக்கிடுங்க. மீதி 2 பேர் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு காந்தி, இன்னொன்னு பாலகங்காதர் திலகர். காந்தி வந்து கோகலேவை அரசியல் குருவா மட்டும்தான் சொன்னாரு, வேற எதுவுமே சொல்லல காந்தியை பொறுத்த வரைக்கும். ஆனா இதை பார்த்தா உங்களுக்கு காந்தி அடிக்கணும்னு தோணும். ஆனா இந்த மாதிரிலாம் புகழ்ந்தவர் யார் தெரியுமா? கோகலேவோட ஆப்போனண்டா இருக்கக்கூடிய திலகர். இது எப்படி இருக்கு? ஆனா இந்த கொஸ்டின் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் அடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் காந்தி அடிப்பாங்க. ஏன்னா கோகலே குரு, அரசியல் குரு காந்திதா அப்படின்னு அடிப்பாங்க. ஏன்னா ஆனா ஆன்சர் வந்து பாலகங்காதர் திலகர். சரியா? ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரிலாம் கோகலே புகழ்ந்தவர் யாருன்னா பாலகங்காதர் திலகர். திலகர் ஆரம்பிச்ச 2 பத்திரிகை என்ன? கேசரி, மஹ்ராத்தா.
சுயராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை, அதை நான் பெற்றே தீர்வேன் சொன்னது யாரு? திலகர். லக்னோ மாநாடு 1916ல பங்கேற்றது யாரு? திலகர். திலகர் திலகர் எப்ப ஜெயிலுக்கு போனாரு? 1908. எப்ப ரிலீஸ் ஆனாரு? 1914. எப்ப திலகர் இறந்து போனாரு? 1920. 1920. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை? Who decides the production, distribution and decision in a socialist pattern of economy? இங்க பாருங்க, சோஷலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமிங்கிறாங்க, டிசைடுங்கிறாங்க. அப்படினாலே பிளானிங் கமிஷன் வந்துருமா? திட்டக்குழு வந்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிஞ்சு போச்சு. சரியா? சோஷலிஸ்ட் பேட்டர்ன் சமதர்ம கோட்பாடுங்கிறாங்க, அப்படின்னா திட்டக்குழு தானே. சமதர்மம்னாலே என்ன? நம்ம இந்தியால நேருவே சமதர்மவாதி, சோஷலிஸ்ட் தான். அவர் தான் 5வது திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஸோ திட்டக்குழு இஸ் த ஆன்சர். திட்டக்குழு எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா மார்ச் 15, 1950 அமைச்சிருப்பாங்க. ஆனா அது மோடி வந்ததுக்கு அப்புறம் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு 2015ல பேர் மாத்திடுவாரு. 2015ல திட்டக்குழுவோட பெயரை நிதி ஆயோக்னு மாத்திடுவார். இனிமேட்டு 5ஆம் திட்டம்லாம் போட வேணாம், 5ஆம் திட்டத்துக்குலாம் அவ்வளவுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவார் மோடி. சரியா? சரி, எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஆன்சர் அடிச்சிடலாங்க திட்டக்குழுன்னு. ஏன்னா சந்தை வராது. சந்தைனாலே மார்க்கெட்னாலே என்ன? கேபிட்டலிசம், முதலாளித்துவம். மார்க்கெட்னா முதலாளித்துவம். சரியா? அப்ப சமதர்மம் வராது. பிஹேவியர் அண்ட் ட்ரெடிஷனல் ஆக்டிவிட்டிஸ் வராது. பிரைவேட் செக்டர்னாலே முதலாளித்துவம் தான், அதுவும் வராது. சரியா? டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் நிதிகளை ஆய்வு செய்வதாகும். பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொது தொகை கணக்குழு, வரவு செலவு திட்டக்குழு. சரியா? எக்ஸாமின் தி அப்ராப்ரியேஷன் ஆஃப் சம்ஸ் கிராண்டட் பை ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்குவோம். சரியா? ஒதுக்கப்பட்ட நிதிகள்னு ஒரு வார்த்தை இருக்கு, நிதிகள்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆய்வுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை மட்டும் வச்சுக்குவோம். இந்த ஆப்ஷன்ல நிதி ஆய்வு அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று கரெக்ட் ஆகுற மாதிரி இருக்கா பாருங்க. பொது கணக்கு மேட்ச் ஆகுதா? பொது கணக்கு குழு மேட்ச் ஆகுதா? அதான் ஆன்சர். பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறை என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு குழுக்கள் அமைச்சிருக்காங்க. இந்த குழுக்கள்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த பொது கணக்கு குழுலாம் என்ன பண்ணுன்னா, இந்த அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை சரி பார்க்கும். திரும்ப அந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்கால, மத்திய தணிக்கை அதிகாரி, அவர் தான் கொண்டு வந்து பொது கணக்கு குழுட்ட வந்து ஒப்படைப்பார். இந்த கணக்குல எவ்வளவு வரவு செலவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கணக்கு பார்க்கும் இந்த பொது கணக்கு குழு. எஸ்டிமேட்ஸ் கமிட்டி வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அதை பத்தியான ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடும் இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டி. இதான் வந்து பெரிய கமிட்டி. 30 பேர் இருப்பாங்க. லோக்சபால 15 பேர், அதான் மொத்தமா 30 பேர் இருப்பாங்க. டீட்டெயிலா அப்புறம் பேசுறேன். பொதுத்துறைகளான குழு, அதாவது பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். இந்தியாவில் வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, பிஹெச்எல், பிஎஸ்என்எல், இதெல்லாம் எப்படி போகுது, இதோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய குழு தான் பொதுத்துறைகளுக்கான குழு. வரவு செலவு திட்டக்குழு, பட்ஜெட் கமிட்டின்னு ஒரு தனி கமிட்டி இருக்கு, பட்ஜெட்டை பத்தி பார்க்கும். சரியா? ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. கரெக்ட். இதன் நிறுவனங்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நரோஜி மற்றும் தீன்ஷா வாச்சா ஆகியோர் ஆவர். கரெக்ட். இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. அப்பெல்லாம் மாறல. சரியா? அதுக்காக ஆரம்பிக்கல. இந்திய பொருளாதார இயக்கம்லாம் இல்ல, இந்திய தேசிய இயக்கம், அவ்வளவுதான். என்ன சுதந்திரமே கிடைக்கல, அங்க போறா பொருளாதாரம் 1, 2 தான் சரி. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டான கொஸ்டின். சரியா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இல்ல யோசிக்கவே கூடாது. ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஷ் என அழைக்கப்பட்டது. ரவீந்திரநாத் early writings were published in the family magazines called dash. இது ஆக்சுவலா ஸ்கூல் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இருந்தாலும் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்ல உங்களுக்கு ஒண்ணுமே அதாவது எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு சில கேள்வி தானே தெரியாம இருக்கும், அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த கேள்வி உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆட் அண்ட் அவுட் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. ஆட் அண்ட் அவுட். இப்ப கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒரு 3 ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி வைப்பாங்க, உண்மையான ஆன்சரை தனியா வச்சிருவாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்களேன். தாமரை, இயற்கை, சூரியன். 3க்கு என்ன ஒற்றுமை இருக்கு? தாமரை, இயற்கை, சூரியன். இத 3யும் பாருங்க. பாரதிங்கிற வார்த்தையை பாருங்க. சரியா? இந்த 3யும் தனியா பாருங்க, பாரதியை தனியா பாருங்க. என்ன இந்த 3ம் தனியா தெரியல? இது 3மே இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயமா தெரியல? இயற்கை வார்த்தையா இருக்கு, சூரியன் இயற்கையான விஷயம், தாமரை இயற்கையா இருக்கக்கூடியது. அப்ப இது 3மே இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயமா? எது ஆட் அண்ட் அவுட்? பாரதி. பாரதி இஸ் த ஆன்சர். சரியா? பாரதி இஸ் த ஆன்சர். தெரியல நான் சொல்றேன், ஆனா இது ஆன்சர் பாரதின்னு அடிச்சிடணும். சரியா? சாந்தி நிகேதான், விஸ்வபாரதி ஈஸியா ரிலேட் பண்ணலாம். ரவீந்திரநாத் டாகூர் ஆரம்பிச்சது தான் இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம்ங்க. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இருக்குல்லங்க, அது ரவீந்திரநாத் டாகூர் ஆரம்பிச்சதா? ஏன்னா யுனெஸ்கோ சைட், ஆனா சாந்தி நிகேதன் தான் இப்ப ரீசெண்டா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்.
சாந்தி நிகேதன் ரீசெண்டா யுனெஸ்கோ கொடுத்தாங்க. ஆனா விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் ரவீந்திரநாத் தாகூரோட அந்த கைடன்ஸ்ல ஆரம்பிச்சதா. இப்ப பாரதி இருக்காங்க, அங்க பாரதி இருக்கா, அடிக்கலாம்ல. இப்ப எப்படி சரியா? ஆர்மன் அவுட். ஏன்னா கொஸ்டின் ஆப்ஷன் எடுக்கிறவங்க இதை எடுத்துட்டாங்க போல, பாரதின்னு எடுத்துட்டாங்க. மீதி 3 ஆப்ஷன் எதை வைக்கிறதுன்னு தெரியல போல. சரி தாமரைன்னு வச்சாங்க போல. தாமரை மாதிரியே வேற ஏதாவது யோசனை வரும் எடுக்கிறவங்க, கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு. இப்ப ஆன்சர் இது தாமரைன்னு ஒண்ணு வச்சுட்டோம். மீதி 2 ஆப்ஷனுக்கு அதிகமா யோசிப்பாங்க. தாமரை, தாமரை இளநீர் நீர் போல, அப்படியே சூரியன், இயற்கை அப்படின்னு வச்சு விட்டாங்க போல. சரியா? கொஸ்டின் பேப்பர் மூளைக்குள்ள போய்லாம் யோசிக்கலாம் டக்குன்னு. ஆனா அந்த நேரத்தில் அதை அடிக்கணும். எக்ஸாம் டைம்ல நீங்க கேட்பீங்க, சார் இவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தா எக்ஸாம் 3 மணி நேரம் தானே சார் கேட்பீங்க. நீங்க 3 மணி நேரத்தில் எழுதணும். இங்க உட்காந்து நான் கொஸ்டின் பேப்பர் மைண்டுக்குள்ள போனோம், அவன் மைண்டுக்குள்ள போனோம், இவங்க மைண்டுக்குள்ள போனோம்னா என்ன சார் நியாயம்? அதான் சார் ஸ்கில்லு. 90 நாள் அதை தான் கத்துக்க போறீங்க. 90 நாள் அதை தான் கத்துக்க போறீங்க. பாசிட்டிவ் பாசிட்டிவ். 180 SIPA தென்னிந்திய மக்கள் சங்கம், SILF தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் தப்பு, 2வது தப்பு. AMS ஆந்திர மகாசபை, MPA மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் 4வது தப்பு, 2வது தப்பு, 4வது தப்பு. மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் வரும், அதாவது மெட்ராஸ் மாகாண சபை தான் வரும், சட்டசபையில வராது. எது பொருந்தப்படாததை கூறுக, பொருந்த இன்கரண்ட்லி மேட்ச்டு 2 4 தான் தப்பு. தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய நல உரிமை, சவுத் இந்தியன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் வரும்ல, தென்னிந்திய சட்ட கூட்டமைப்புன்னு போட்டிருக்காங்க பாருங்க, 2 4 தப்பு. சரியா? என்ன தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ன தெரியுதா? நீதி கட்சியோட தாய் கழகம். இதான ஆரம்பிப்பாங்க. TM நாயர், நடேச முதலியார், தியாகராய செட்டியார் ஆரம்பிப்பாங்களே. பின்னாடி நீதி கட்சியின் பேர் மாத்துவாங்களா? அந்த ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் 1920 நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சிருமா தமிழ்நாட்டில்? 1937 வரைக்கும் ஆட்சியில் இருக்குமா? அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் ஆட்சி, ராஜாஜி. ஓகே ஓகே. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை இந்த 4ல பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் என்ன? பெரும்பாலும் ஆல் த அபவ் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். ஆல் த அபவ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். அது ஆன்சர்னு அடிச்சிருங்க. இதனால எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுதான். மல்லப்படி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதா. நீங்க எடுத்து பாருங்க. கிருஷ்ணகிரி, விழுப்புரம் அந்த பெல்ட்ல ஒவ்வொன்றும் இருக்கும். எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? யூனிட் 8 சார்ந்த கேள்வி அது. ஜூன் 2022 டாஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பை இல்லா பகுதிகளாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஓகே, 2022 போயிட்டாங்க. இந்த மாதிரி தான் 2015 போனாங்க, 2022. ஆனா இது 2024 கேட்ட கொஸ்டின் பேப்பர். 2022 போயிட்டாங்க பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 வருஷம் படிச்சிடுவோம். மீதியை ஏதாவது ஆப்ஷன் வச்சு அடிச்சு விட்டுருவோம். சரியா? படிச்சே வந்துடும், அவ்வளவுதான். படிச்சே வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்குவோம். என்ன ஏதோ ஒரு மூவ்மெண்ட் தொடங்கியிருக்காங்க போங்க தமிழ்நாட்டில். கிளீன் அப் த சிட்டி அண்ட் மேக் தம் கார்பேஜ் ஃப்ரீங்க. குப்பை இல்லா பகுதியாக அமைக்கிறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இயக்கம் தொடங்கியிருக்காங்க போல கவர்மெண்ட். அது என்ன இயக்கம் பேர் வைக்கிறாங்க கேட்குறாங்க. என்ன கிளீன் சிட்டி மூவ்மெண்ட் இழுத்துல தூக்கிடலாமா? டைம் பண்ண அவ்வளோ. தூய்மைக்கான அவ்வளோ 5 நிமிஷம். தூய்மைக்கான நகரங்கள் இயக்கம் தூக்கிடலாமா? ஏன் அப்படின்னா ஒரு இயக்கம்னாலே மக்கள் போராடணும். மக்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்றப்பதான் இயக்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த சிட்டி கிளீன் சிட்டினா ப்ராஜெக்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுவாங்களே. கவர்மெண்ட் அது செஞ்சுச்சுன்னா கிளீன் சிட்டி ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் தானே. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் தானே. ஸ்மார்ட் சிட்டி மூவ்மெண்ட் நான் சொல்றாங்க, ப்ராஜெக்ட் தானே சொல்றாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஸ்கீம் தானே சொல்றாங்க. அப்ப கிளீன் சிட்டி ஸ்கீம் தானே சொல்லணும். மூவ்மெண்ட் எப்படி வரும்? மக்கள் சேர்ந்து போராடினது அந்த மூவ்மெண்ட். இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், மக்கள்லாம் வந்தாங்க. சட்டமறுப்பு இயக்கம், மக்கள்லாம் வந்தாங்க. சுயமரியாதை இயக்கம், மக்கள் எல்லாம் இந்த சுயமரியாதையோட வாழுங்க. இயக்கம்னாலே மக்கள் வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா தூய்மையான மக்கள் இயக்கம் இஸ் தி ஆன்சர். சரியா? தூய்மை பிரச்சாரம்ல இப்படி ஒரு வார்த்தையை கவர்மெண்ட் வைக்கணும்னு யோசிப்பாங்களா? நீங்களே கவர்மெண்டா யோசிப்பாங்களே. தூய்மை பிரச்சாரம் சார், சிஎம் சார் வச்சலாமா சார்? தூய்மை பிரச்சாரமா நல்லா இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. சார் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த பேரை வச்சிருங்க. கவர்மெண்டாவே மாறணும். கவர்மெண்டாவே மாறணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கவர்மெண்டாவே மாறணும். மாநிலங்களில் பின்வருவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? கிரிமினல் கோர்ட்ஸ், கன்சியூமர் கோர்ட்ஸ், சிவில் கோர்ட்ஸ், ரெவன்யூ கோர்ட்ஸ். குற்றவியல் நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள், குடிமை நீதிமன்றங்கள், வருவாய் நீதிமன்றங்கள். சபார்டினேட் கோர்ட்ஸ்க்கு கீழே எது வராதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரியா? சபார்டினேட் கோர்ட்ஸ் கீழே எது வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எப்படியும் கிரிமினல் கோர்ட்டும் சிவில் கோர்ட்டும் சபார்டினேட் கோர்ட்டு கீழே வருது. நம்மளே பார்த்துருக்கோம்ல, சிவிலா கிரிமினலா கேட்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போனா. சார் அப்ப எப்படியும் வந்துடும். இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். சரியா? நீங்க ஒண்ணு யோசிங்க. மாநிலங்கள்னா மாநில பட்டியல் கீழே வரது, மாநில பட்டியல் கீழே வரது மாநிலம் சம்பந்தப்பட்டது. அது இல்லாததான் ஆன்சர். எடுத்துக்காட்டுக்கு வருவாய், கன்சியூமர், இது 2ல எது மாநில பட்டியல் கீழே வருது? ரெவன்யூ அசிஸ்டண்டா சேர்றீங்க,
ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா போறீங்க. அப்ப வருவாய் நில வருவாயை வசூலிக்கிறது யார் கையில இருக்கு? மாநிலம் கையில இருக்கு. அப்ப நில வருவாய் சார்ந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது தான் இந்த ரெவன்யூ வருவாய் நீதிமன்றங்களோட வேலை. சரியா? அப்ப குற்றவியல் நீதிமன்றம், குடிமை நீதிமன்றம், வருவாய் நீதிமன்றம் இது மூணுமே ஸ்டேட் கண்ட்ரோல். சரியா? அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட், அதாவது அந்த துணை நீதிமன்றங்களோட கண்ட்ரோல். கன்சியூமர் இது மட்டும்தான் சென்ட்ரல் கண்ட்ரோல். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் யார் போட்டாங்க? பார்லிமெண்ட் தானே போட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அவங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் யார் போட்டா? மத்திய அரசு தானே போட்டாங்க. தேசிய நுகர்வோர் உரிமை நாள், நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே தானே இந்தியாவில் கொண்டாடுறோம். அப்ப கன்சியூமர் வந்தாலே இந்தியா ஃபுல்லா ஒன்னாச்சா? ஏன்னா பொருட்கள் அங்கிட்டு போகுதுல்ல. அப்ப அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்சார்ஜா இருக்கணும். ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பொருளை வாங்குறீங்க, டெல்லியில இருந்து ஒரு பொருளை வாங்குறோம், கேரளால இருந்து ஒரு பொருள் அங்கிட்டு போகுது. அப்ப கன்சியூமர்னாலே நேஷனல், அப்ப ஸ்டேட்டுக்குள்ள வராது. அப்ப ஆன்சர் வந்து கன்சியூமர் கோட் தான். எது வராதுன்னு தான் கேட்கறாங்க. கன்சியூமர் இஸ் த ஆன்சர். முடிஞ்சா? தட்டி தூக்கிட்டோமா? ஒரு 20 கேள்வியை தட்டி தூக்கிட்டோம். சரியா? கீழே ஒரு லிங்க் இருக்கு, அதையும் பாருங்க. அப்படியே அடிச்சு தூக்குறோம். சரியா? இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.